வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எந்த நல்ல விஷயத்தையுமே நடக்க விடாது. அந்த கெட்ட ஆற்றல்களானது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு பிரச்சனையும் வளர்ந்துக்கிட்டே போகும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் கடன் பிரச்சனை இதை மாதிரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உறவுகள் ரீதியான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள்னு தொடர்ந்து இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் கெட்ட ஆற்றல்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. எந்த சனிக்கிழமையிலனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சனிக்கிழமையில இரவு தான் இந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும். அதற்கு தேவையான பொருள் முதல்ல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருக்க இலை வேணும். அது ப்ளூ கலரில் இருக்கும் போல இருந்தாலும் சரி, வெள்ளை இருக்கும் போல இருந்தாலும் சரி, எருக்க இலைகள் வேணும். பழுத்த இலையாக இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. காஞ்ச இலை கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. பச்சை பச்சைன்னு கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. எருக்க இலை எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஒரு சுத்தமான ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு துணியோ வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அந்த எருக்க இலையில் நிறக்க நீங்கள் நல்லெண்ணெயை முதல்ல தடவிக்கணும். அந்த எருக்க இலையில் முழுசாக நல்லெண்ணெய் தடவிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ, ஏவல் பில்லி சூனி இது மாதிரி பிரச்சனை இருக்குமோ, இதை எப்படிங்க நான் சரி பண்ணுறது, நானே எப்படிங்க சரி பண்ணிக்கிறதுன்னு போய் நீங்கள் மாந்திரிக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த எருக்க இலையில் நல்லெண்ணெயை நல்லா நிறக்க தடவிடணும். தடவிட்டு அந்த எருக்க இலைக்குள்ள ஒரே ஒரு கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் நல்லா பெரிய துண்டாவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எருக்க இலையை நல்லா மடித்து நல்லா சுற்றி ஒரு கருப்பு நூலால் கட்டிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டுடைய எல்லா பொருள் எல்லா மூலைகளையும் சுற்றிட்டு வாங்க. அதாவது சும்மா அப்படியே கையை வச்சு சுற்றிக்கிட்டே போங்க. ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றிக்கிட்டே போயிட்டு வாங்க. வீட்டுடைய எல்லா அறைகள்லையும், பாத்ரூம் முதற்கொண்டு எல்லா அறைகளையும் போயிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு எரிச்சிடணும். அது மேலே நீங்கள் இன்னொரு துண்டு கற்பூரத்தை வச்சு எரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற கற்பூரம் பிடிச்சி ஏன்னா நல்லெண்ணெய் தடவி இருக்கும், எரிய ஆரம்பிச்சிடும். பச்சை இலை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பச்சை இலையை உபயோகிக்கிறவங்களுக்கு முழுமையாக எரியாது, கற்பூரம் மட்டும்தான் எரியும். மீதி இலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இதை எந்த இடத்துல எரிக்கிறீங்களோ அந்த இடத்துல எரிஞ்சு முடிச்சோடனே மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுறணும். அதாவது வீட்டுக்கு வெளியில் தான் எரிக்கணும், நைட்டு தான் எரிக்கணும், குறைந்தபட்சம் 10 மணிக்கு மேலே தான் எரிக்கணும். எரிஞ்சு முடித்த உடனே அந்த இலையை மீதி இருக்கக்கூடிய இலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுறணும். இதை நீங்கள் 9 சனிக்கிழமை இரவுகளில் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட செய்வினை கோளாறுமே கண்டிப்பாக சரியாகிறதுக்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.